إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الماهر بالقرآن مع السفرة الكرام البررة، أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் ஸலாம் எனும் ஈடேற்றமும் எங்கள் தூதர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும், அன்னார்களை அணுவணுவாக பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாமம் பரியந்தம் வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் என் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் நம்மை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ்வை அஞ்சி தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதற்கு நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உலகிற்கு அனுப்பப்பட்ட சமூகத்தினர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் ஒரு நபியையோ அல்லது ரசூலையோ இவ்வுலகிற்கு அனுப்பி வைத்தார். அல் குர்ஆன் அதன் உண்மையை பேசும் பொழுது வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, நாங்கள் எல்லா சமூகத்தார்களுக்கும் ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறோம். அல்லாஹ்வை சொல்லக்கூடிய நபியை, ரசூலை நான் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். வஇன் மின் உம்மத்தின் இல்லா ஹலா ஃபீஹா நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபிமார்களையும் ரசூல்மார்களையும் ஒவ்வொரு கவுங்களுக்கும் கூட்டத்தார்களுக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அந்தந்த நபிமார்கள் அந்தந்த ரசூல்மார்கள் அந்த கவுமுக்கு அனுப்பப்படும் பொழுது அவர்களை உறுதிப்படுத்த, அவர்களை உண்மைப்படுத்த சில அற்புதங்கள், முஅஜிஸாக்கள் தேவைப்பட்டன. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால், ஹஜ்ரத் மூஸா கலீமுல்லாஹ் இவர்கள் ஒரு நபி என்பதனை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு பல முஅஜிஸாக்களை கொடுத்தான், பல அற்புதங்களை கொடுத்தான். இந்த அற்புதங்களை வைத்து மக்களுக்கு தாவா செய்யுங்கள், இந்த அற்புதங்களை காண்பிக்கும் பொழுது மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஒன்றுதான் வஅத்கில் யதக ஃபீ ஜைபிக தக்ருஜு பைதா மின் கைரி சூ. அல்லாஹ் கூறுகிறான், உங்களோட கையை உங்களோட பாக்கெட்ல போடுங்க, ஒரு புறமாக போடுங்க, போட்டு வெளியெடுத்து காட்டுங்க, அப்ப மக்களுக்கு அது விளங்கும். பிரகாசிப்பது, கை பிரகாசிக்கும், பார்க்கக்கூடிய கண்களுக்கு அது ஒரு பிரகாசத்தை காண்பிக்கும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி அந்த கவும்களிடத்துல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு முஅஜிஸாவை கொடுத்தான். யுபரியுல் அக்மஹ வல் அபரஸ, அவர்களுக்கு பிறவி குருடுகளை, அவர்களுக்கு குஷ்டரோகங்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமையை, ஒரு சக்தியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். வஹீல் மௌதா பிஇذنில்லாஹ், மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பார்கள். وَأُنَبِّئُكُمْ بِمَا تَأْكُلُونَ وَمَا تَدَّخِرُونَ فِي بُيُوتِكُمْ, அவர்கள்
மக்கள் சாப்பிட்டதை சொல்லுவார்கள். நீங்கள் சாப்பிட்டது எது? உங்களோட வீட்டுல சாப்பிடுறதுக்கு எது வச்சிருக்கிறீங்க அதை கூட சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை, அறிவை அல்லாஹ் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லாஹ்வுடைய அனுமதியோட மரணித்தவர்களை கூட உயிர்ப்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய அனுமதியோட குருடர்களுக்கு அவர்களை சுகப்படுத்துவார்கள், குஷ்டரோகிகளை குணப்படுத்துவார்கள். இவ்வாறு நபிமார்களுக்கு என பல முஅஜிசாக்களை கொடுத்த அல்லாஹ் இறுதி நபி எங்கள் நபி முஹம்மது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பலவிதமான அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தார். ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين. இறுதி தூதர், அவர்களுக்கு பின்னால் நபி இல்ல, அவர்களுக்கு பின்னால் ரசூல் இல்ல, அவர்கள் தான் இந்த உம்மத்துக்கு அனுப்பப்பட்ட இறுதி நபி. இவர்களுக்கு என அல்லாஹ் பல அற்புதங்களை கொடுத்தார். மௌலானா ஸுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் ஹஸாயிஸுல் குப்ரா, நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பம்சங்கள், சிறப்பான சில முஅஜிசாக்கள், இதை தனியாக ஒரு நூலாக எழுதியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி எங்கட நபிக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரும் அற்புதம் தான், மிக பெரும் ஒரு அருள் தான் அல்லாஹ் அல் குர்ஆனை கொடுத்தார். அல்லாஹ் பிற நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு கொடுக்காத அல் குர்ஆனை ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிக பெரும் முஅஜிசாவாக கொடுத்து குர்ஆனிலே சத்தியம் பண்ணி சொல்கிறார். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம், ஞானமிக்க குர்ஆன் மீது சத்தியமாக என்று குர்ஆனிலே சத்தியம் என்று சொல்கிறார். வல் குர்ஆனில் மஜீத், கீர்த்திமிக்க குர்ஆன் மீது சத்தியமாக என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். ஸாத் வல் குர்ஆனில் ذிக்ர், ذிக்ருக்குரிய குர்ஆன் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சத்தியம் என்று சொல்கிறார். வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கின் மன்ஷூர், பரத்தப்பட்ட ஏடுகளிலே எழுதப்பட்ட குர்ஆன் மீது சத்தியமாக என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் அல் குர்ஆனை சத்தியமிட்டு சொல்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சில இடங்களிலே அல்லாஹ் வேறு பல விடயங்களை வைத்து குர்ஆனை கண்ணியப்படுத்தி சத்தியப்படுத்தி சொல்கிறார். فلا اقسم بمواقع النجوم, இந்த நட்சத்திரங்கள் விளக்கூடிய கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அல்லாஹ்தான் அதனுடைய அளவை எண்ணிக்கையை அறிந்தவன், அவைகள் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். فلا اقسم بالخنس, ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் அல்லாஹ் சொல்லி அந்த நட்சத்திரங்களின் மீது குர்ஆனை சத்தியமிட்டு சொல்கிறான். وَإِنَّهُ لَقَسَمٌ لَوْ تَعْلَمُونَ عَظِيمٌ, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள், இது மிக பெரும் அற்புதமானது அல் குர்ஆன். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், அல்லாஹ் லேசாக சத்தியம் சொல்லல, இந்த குர்ஆனை சொல்லுகிறான், இது சங்கமிக்க குர்ஆன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், فلا أقسم بما تبصرون وما لا تبصرون, உங்களுடைய கண்ணுக்கு விளங்கக்கூடிய இந்த மலைகள், இந்த கடல், இந்த நெருப்பு, இந்த தண்ணீர், இவைகள் அத்துணை மீது சத்தியமிட்ட குர்ஆனை சொல்லுகிறான். கண்ணுக்கு தெரியாத وما لا تبصرون, சொர்க்கமா நரகமா கண்ணியமான மஹ்ஷரா எல்லாத்தையும் மீது சத்தியமிட்ட குர்ஆனை பேசுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் முகத்தானது, குர்ஆன் கண்ணியமானது, குர்ஆன் கீர்த்திமிக்கது. குர்ஆனிலே குர்ஆனை சொல்லி பல இடங்களிலே சத்தியமிட்டு சொல்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை போதிக்கும் பொழுது மக்கள் பேசினார்கள், இன்னஹு மா ஹுவ பிகௌலி ஷாயிர்
எல்லாரும் சொன்னார்கள் இது ஒரு கவிஞருடைய வார்த்தையாக இருக்குமோ? அல்லாஹ் சொல்லுகிறான், இல்ல இல்ல, இது ஒரு கவிஞருடைய வார்த்தை அல்ல, வலா பிகௌலி காஹின், சூனியக்காரர்களுடைய வார்த்தையாக இருக்குமோ? அல்லாஹ் அதையும் சொல்கிறான், குறி சொல்பவர்களுடைய வார்த்தை அல்ல. வமா ஹுவ பிகௌலி ஷைத்தானிர் ரஜீம், மக்கள் பேசினார்கள், இவருக்கு ஏதோ ஒரு ஷைத்தான் வந்து இவர் இந்த குர்ஆனை போதிக்கிறார். அல்லாஹ் சத்தியம் என்று சொல்கிறான், வமா ஹுவ பிகௌலி ஷைத்தானிர் ரஜீம், இது எடுத்தறியப்பட்ட ஷைத்தானுடைய வார்த்தைகள் அல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் மலைகளை கொண்டு, இந்த உலகத்தை மலைகளை கொண்டு இந்த பூமியை நட்டி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வல் ஜிபால அவுதாதா, இந்த உலகத்தை, இந்த பூமியை நான் மலைகளை முளைகளாக வைத்து நட்டி வைத்திருக்கிறேன், ஆடாம அசையாம. அல்லாஹ் சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ், இந்த குர்ஆனை இந்த மலைகளுக்கு மேலால் நான் இறக்கி வைத்தேன் என்று சொன்னால் அந்த மலைகள் தும்பு தூளாக தகர்ந்து சென்றுவிடும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வஹி இறங்கும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனி, அவர்களுடைய உடம்பு, அவருடைய கால் ஏறும் சஹாபாக்களுடைய உடம்போடு இருந்தால் சஹாபாக்கள் சொல்லுவார்கள், என்னோட கால் முறிய பார்க்கிறது போல இருக்குது. அந்த வஹியுடைய பாரம், அந்த வஹியுடைய கணம். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹியை சுமக்கும் பொழுது தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வார்களோ என்ற அளவுக்கு பயப்படக்கூடியதாக இருந்தது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன், இது அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட குர்ஆன். நஸல பிஹி ரூஹுல் அமீன், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுடைய உள்ளத்துக்கு இறக்கி வைத்த குர்ஆனாக இருக்கிறது அல் குர்ஆன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனோட யாரெல்லாம் சம்பந்தப்படுகிறார்களோ, அல் குர்ஆனோட யாரெல்லாம் இணைகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். அல் குர்ஆனை கொண்டு வந்து இறங்கிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அஃதலுல் மலாயிகா, மலக்குமார்களில் சிறந்த மலக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏன்? அல் குர்ஆனை கொண்டு வந்து இறங்கினதன் காரணத்தினால. அல் குர்ஆன் யாரு மீது இறக்கப்பட்டதோ, அல் குர்ஆன் யாருக்கு அருளப்பட்டதோ அந்த நபி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களையும் சிறந்த நபியாக வாழ்கிறார்கள். அல் குர்ஆன் எந்த இரவிலே இறக்கப்பட்டதோ அந்த இரவு 365 இரவுகளிலேயும் அஃதலுல் லயாலி, இரவுகள்ல சிறந்த இரவாக லைலத்துல் கத்ருடைய இரவு அல் குர்ஆன் அருளப்பட்டதன் காரணத்தினால கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த மாதமாக மாறுகிறது. அல் குர்ஆன் எந்த மாதத்திலே இறக்கப்பட்டதோ அந்த மாதம் எல்லா மாதங்களை விட சிறந்த மாதமாக மாறுகிறது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமதானுடைய மாதம், இது அஃதலுஷ் ஷுஹூர், மாதங்களில் எல்லாம் சிறந்த மாதம். ஏன்? அல் குர்ஆன் அருளப்பட்டதன் காரணத்தினால. அஃதலுல் புகா, இடங்கள்ல அஃதலுல் அமாகின், சிறந்த இடம் எது? மக்கமா முக்கர்ரமா. மக்கமா முக்கர்ரமா ஏன் சிறப்புக்குரிய இடமாக மாறுகிறது? அல் குர்ஆன் அருளப்பட்ட இடம் மக்கமா முக்கர்ரமா. மக்கா முக்கர்ரமாவுலதான் அல் குர்ஆன் அருளப்பட்டது என்ற காரணத்தினால அந்த இடமும் சிறப்புக்குரிய இடமாக மாறுகிறது. அஃதலுல் உம்மா, எத்தனையோ உம்மத்தார்கள் வந்தார்கள், ஆனாலும் அனைத்து உம்மத்தார்களையும் சிறந்த உம்மத்து குந்தும் ஹைர உம்மத்தின், உம்மத்துகள்ல சிறந்த உம்மத்தாக நாங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எதன் காரணத்தினால? அல் குர்ஆன் எங்களுக்கு அருளப்பட்டதனால. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்கள யாரு ஆக சிறந்தவர் என்றால் யாரு குர்ஆனோட சம்பந்தப்பட்ட குர்ஆனை கற்றுக்கொள்கிறார்களோ, குர்ஆனை கற்பித்துக் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் ஆக சிறந்தவர்கள் என்பதாக ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனோட இணையக்கூடிய அத்துணையும் கண்ணியமானது.
மலக்கு கொண்டு வந்த மலக்கு கண்ணியமானவர், அது யாருக்காக அருளப்பட்டதோ அந்த நபி கண்ணியமானவர், அது எந்த இரவுல அருளப்பட்டதோ அது கண்ணியமான இரவு, எந்த மாதமோ அந்த மாதம் கண்ணியமானது, எந்த இடமோ அந்த இடம் கண்ணியமானது, எந்த உம்மத்தோ அந்த உம்மத்து கண்ணியமானது. கண்ணியமானவர்களே, எந்த உள்ளத்துல பாதுகாக்கப்படுவோ அந்த உள்ளம் அல்லாஹ்விடத்துல கண்ணியமானதாக இருக்குமா இல்லையா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ் பேசின வார்த்தைகள் அத்துணையையும் கண்ணியமானவர்களே பிஞ்சு உள்ளம் சுமக்கிறது என்று சொன்னா அந்த உள்ளம் எவ்வளவு சிறந்த ஒரு உள்ளமாக அல்லாஹ்வால கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு உள்ளமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் இதுவரை சவாலாக இருக்கிறது. 1400 வருடங்களுக்கு முன்னால் இருந்து இன்று வரை சவால் வருகிறது. உங்களுக்கு ஏழுமாக இருந்தா ஏந்த குர்ஆனை போல ஒரு குர்ஆனை கொண்டு வாங்களே, ஏந்த குர்ஆனை போல ஒரு குர்ஆனை கொண்டு வாங்களே. அல்லாஹ் அந்த தஹத்திய அந்த சவால்ல இருந்து கொஞ்சம் தளர்த்து சொல்கிறான். இல்ல உங்களுக்கு குர்ஆனை போலதான் கொண்டு வரேனதா, இந்த குர்ஆனை போல 10 அத்தியாயங்களை கொண்டு வாங்களே. உங்களுக்கு வேண்டிய ஆட்களை ஹெல்ப் எடுத்துக்கோங்க. அல்லாஹ் சொல்ற உங்களுக்கு வேண்டிய ஆட்களை ஹெல்ப் எடுங்க. உங்களுக்கு இன்னைக்கு AI எடுக்கலுமா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கலுமா, எடுங்களே, குர்ஆனை கொண்டு வாங்களே. அல்லாஹ் சொல்கிறான் உங்களால கொண்டு வர முடியாது. மூணாவது சொல்கிறான் உங்களுக்கு குர்ஆன் அல்ல 10 சூறாவல்ல ஒரு சூறாவை கொண்டு வாங்களே. என்ன செஞ்சாங்க தெரியுமா குஃபார் மக்கா? அல்-காரிஅத்து மல்-காரிஅ வமா அத்ராக மல்-காரிஅ. இந்த சூறாவை போல நாங்க ஒரு சூறா கொண்டு வருவோம். எப்படி தெரியுமா கொண்டு வந்தாங்க? பகடியாக இருந்துச்சு, கேவலம். குர்ஆனை கொண்டு வரான்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அல்-ஃபீலு மல்-ஃபீல் வமா அத்ராக மல்-ஃபீல். அது தெரியுமா சொன்னாங்க. யானை என்னன்னு தெரியுமா? லஹு குர்தூமுன் தவீல். அதுக்கு நீட்ட தும்பத்தை கை வைக்குவான். அவங்களோட ஆயத்து, அவங்களோட சூறா. கண்ணியமானவர்களே, முடியாது முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறார் குல் ஃபத்து பிசூரத்தின் மிஸ்லி. அட்லீஸ்ட் ஒரு சூறாவை, ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்கிறான். குல்ல இன்ஜிதமாத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அன் யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதுன பிமிஸ்லிஹி. மனிதர்கள் ஜின்கள் எல்லாருமாக சேர்ந்து இந்த குர்ஆன்ல ஒரு வசனத்தை தான் நீங்க கொண்டு வர நினைச்சாலும் லா யஅதுன பிமிஸ்லிஹி, இது போல உங்களுக்கு ஒரு நாளும் கொண்டு வர முடியாது. கியாமத் வரைக்கும் கொண்டு வர முடியாது. வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் ஸஹீரா. அல்லாஹ் சொல்கிறான், ஒருத்தர் நீங்க எவ்வளவு ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, இன்றைய AI யூஸ் பண்ணி கூட உங்களுக்கு குர்ஆனை கொண்டு வர இயலுமா? நிச்சயம் கொண்டு வர முடியாது. சவால் மௌத் வரையில் அல்லாஹ் சொல்கிறான் லா யஅதுன பிமிஸ்லிஹி. இந்த குர்ஆன்ல என்ன இல்ல? இந்த குர்ஆன்ல என்ன இல்ல? இவ்வளவு குர்ஆனை பத்தி பேசுறீங்களே, உங்களோட குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்ட நாங்க சொல்லுவோம், எங்களோட குர்ஆன்ல என்ன இல்ல? மா ஃபர்ரத்னா பில் கிதாபி மின் ஷை. அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன்ல நாங்க எதையும் விட்டு வைக்கல, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு விஞ்ஞானம் வேணுமா, மெய்யானம் வேணுமா, கணக்கியல் வேணுமா, உளவியல் வேணுமா, பொருளியல் வேணுமா, உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வேணுமா, பயாலஜி வேணுமா, விலங்கியல் வேணுமா, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் குர்ஆன்ல இருந்து இருக்கிறாங்க. இணையமானவர்களே, அணு இருக்கிறதல்லவா, அணுவை பிரிக்கலாண்டா. சயின்ஸ் என்ன சொல்லிச்சு? அணுவை பிரிக்கலாண்டு. ஆரம்ப ரிசர்ச் அணுவை பிரிக்கலாண்டு படிச்சவங்க இருப்பீங்க. குர்ஆன் சொல்லுது அணுவை விட சிறிது. வமா யஅஸுபு அன் ரப்பிக மிஸ்கால தர்ரத்தின். அல்லாஹ்விடத்துல ஒரு அணு பிரமாணம் கூட அவனுடைய பார்வையை விட்டும் நீங்காது. வலா அஸ்கர மின் தாலிக். அல்லாஹ் சொல்கிறான், அந்த அணுவை விட சிறிது. அப்படின்னா பிரிக்கேனுமே, அதை விட சிறிது கூட அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டும் நீங்கிறாது. இப்ப சயின்ஸ் சொல்லுது அணுவை பிரிக்கலாம்.
அணுகுண்டு தயாரிக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஆண் பெண்ல மட்டும்தான் ஜவுஜ் இருக்குது. குர்ஆன் சொல்லுது நாங்க எல்லாத்திலையும் ஜவுஜ் வச்சிருக்கிறோம், எல்லாத்திலையும் ஜவுஜ் இருக்குது. எந்த அளவுக்கு? கணவன் மனைவி என்பது போல வையும் எக்ஸும் போல குர்ஆன் சொல்லுது எல்லாம் டபுள், எல்லாத்துல பிளஸ் மைனஸ் இருக்குது. இது போன்று குர்ஆனுடைய ஆராய்ச்சிகள் பலரையும் இந்த செயல் எப்ப ஆரம்பத்துல சொன்னதெல்லாம் மறுத்து இப்ப குர்ஆன் சொல்லக்கூடியதுகளை சொல்லுது. இந்த மரகந்த சேர்க்கை, மகரந்த சேர்க்கை இருக்கிறதல்லவா, அல்லாஹ் காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கையை உண்டு பண்ணுகிறான். குர்ஆன் அதையும் பேசுகிறது. வாரசல்னா ரியாஹ லவாகி. கண்ணியமானவர்களே, நீண்ட தலைப்பு குர்ஆனும் விஞ்ஞானமும். விஞ்ஞானம் குர்ஆனிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த குர்ஆன் எதையும் விட்டு வைக்கல. திபியானன் லிகுல்லி ஷை. எல்லாத்துக்கும் குர்ஆன்ல தெளிவு இருக்கிறது. ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன குறை இருக்கிறது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினாவுடைய மகனாக அவர்கள் பார்க்கப்பட வேண்டும், ஃபாத்திமாவுடைய தந்தையாக அவர்கள் பார்க்கப்பட வேண்டும், ஆயிஷாவுடைய கதீஜாவுடைய கணவனாக பார்க்கப்பட வேண்டும், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருடைய பாட்டனாராக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கப்பட வேண்டும். எளியவர்களுக்கு ஒரு உதவியாளனாக, ஒரு நீதிபதியாக, ஏன் ஒரு தளபதியாக, எல்லா வகையிலேயும் ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூர்த்தியான ஒரு மனிதராக இருக்கின்றார்கள். இந்த குர்ஆன்லயும் இந்த ஹதீஸ்லயும் இந்த அல்லாஹ்வுடைய வேதத்திலேயும் நபியவர்களுடைய போதனைகளிலேயும் மனிதனால குறை காண முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனோட யாரெல்லாம் சம்பந்தப்படுகிறார்களோ, யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மாஹிரு பில் குர்ஆன். குர்ஆனுடைய விடயத்துல முயற்சி செய்து குர்ஆனை பாடமாக்கி குர்ஆனுக்காக நேர காலம் கொடுத்து இந்த குர்ஆனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் மஅஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா நாளை சங்கமிக்க கண்ணியமான நபிமார்களோட, ரசூல்மார்களோட, தீர்க்கதரிசிகளோட கியாமத்துடைய நாள்ல எழுப்பாட்டப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பேர் நாமங்களை சொல்ல இருக்கிறார்கள். அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று 99 திருநாமங்கள் குர்ஆனுக்கு இருப்பதை போன்று, குர்ஆனுக்கு அதாவது அல்லாஹ்வுக்கு இருப்பதை போன்று குர்ஆனுக்கும் சில பெயர்கள் இருக்கின்றன. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான் நூர் என்பதாக சொல்கிறான், பிரகாசம், ஒளி என்பதாக சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒளி உதாரணமாக ஒரு வாகனத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு அதாவது பெருமதி வாய்ந்த வாகனம், பெருமதி மிக்க வாகனம். அந்த வாகனம் ஒரு இருளிலே போகும் பொழுது அதிலே வெளிச்சம் இல்லாமல் இருந்தால் அந்த பெருமதியான வாகனம் நகர முடியுமா? ஒரு பள்ளத்தாக்கிலே, ஒரு பாதையிலே செல்லுகிறது, இருளிலே செல்லுகிறது. அந்த வாகனம் வெளிச்சம் இல்லாமல் எவ்வளவு பெருமதியான வாகனமாக இருந்தாலும் அதனுடைய போகக்கூடிய இடத்தை போய் சேராது. ஒரு மனிதன் ஒரு டோர்ச்சை பிடிச்சு கொண்டு போகக்கூடிய இடம் அவனிடத்துல வெளிச்சம் இருந்தால் எப்படி போய் சேருவானோ, இது போலதான் உலகத்துல எல்லாம் இருக்குது. குர்ஆன் இல்லையா? உங்களுக்கு சொத்து இருக்குது, உங்களுக்கு காணி இருக்குது, உங்களுக்கு வாகனம் இருக்குது, ஆனா குர்ஆன் ஓத தெரியாது. குர்ஆன் இல்லையா? அது எதை போல அந்த வாகனத்துல வெளிச்சம் இல்லாமல் பெருமதியான ஒரு வாகனத்தை வச்சு கொண்டு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றுமே இல்லை, தோற்று இருக்குது. அது போல குர்ஆன் இருக்குதா? அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் ரூஹ் என்று சொல்றான். அல்லாஹ் ரூஹ் என்று குர்ஆனை பேசுகிறான். ரூஹ் என்ன? ரூஹ் இல்லாத உடம்புல பிரயோசனம் இருக்குதா? ஒரு மனிதன் அழகாக இருக்கிறான், வடிவாக இருக்கிறான், பார்க்க பசந்தாக இருக்கிறான், உடம்புல ரூஹ் இல்லைன்னா மையத் என்று சொல்லிடுவோம். யாருக்கு குர்ஆன் இல்லையோ, யாரிடத்துல குர்ஆன் இல்லையோ அவர்கள் மையத் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். وقال الرسول يا ربي ان قومي اتخذوا هذا القرآن مهجورا. இந்த குர்ஆன் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆன் புறமுதுகு, அதாவது பிற்போடப்பட்டிருக்கின்றது. குர்ஆனை படித்தவர்களுக்கு கண்ணியம் இல்லை, குர்ஆனோடு இருக்கிறவங்களுக்கு கண்ணியம் இல்லை. ஏன்?
எங்களுக்கு அது தேவையில்லைன்னு ஒரு எண்ணம். வீட்டுல ஒரு மையத்து, வீட்டுல ஒரு நல்லது ஏதோ ஒன்று வந்தா ஹஜ்ரத்தை கூப்பிட்டு செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது ஒழிய அந்த குர்ஆனை நான் படிக்கணும் என்ற எண்ணம் இல்லை. கொரோனா வந்தது, கொரோனால எதையெல்லாம் இழந்தோமோ, பின்னடைவாக சென்றதோ அதையெல்லாம் நீட்டிக் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். பினான்ஸ் கம்பெனியிலிருந்து, லீசிங் கம்பெனியிலிருந்து சில சலுகைகளை கொடுத்தாங்க. ஏன்? கொரோனாவுடைய தாக்கம் எல்லாரும் வீடுகளுக்கு முடங்கி இருக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் என்ன செய்வோம், நாங்க என்ன செய்வோம், ரிலீஸ் பண்ணிடுவோம். ஒரு 2-3 மாதம் கவர்மெண்ட்டும் சில அனுமதிகளை கொடுத்து, வங்கிகளும் சில அனுமதிகளை கொடுத்து, எல்லா சலுகை பாடசாலையிலையும் சில ஆல்டர்னேட்டிவ்களை செஞ்சு பாடங்களுக்கு எல்லாம் செஞ்சாங்க. குர்ஆன்ல அந்த 3 வருடத்துல எங்களோட பிள்ளைகள் எவ்வளவு பின்னடைவில் இருக்கிறாங்க. அந்த குர்ஆனுடைய பின்னடைவோட தாக்கத்தை நாங்க இன்னும் உணர்வோம். குர்ஆனோட சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் எங்களை வைத்திருக்கிறதுனால குர்ஆனோட உள்ள எங்களோட ஜெனரேஷன் இருக்குது, எங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்களே, குர்ஆன்ல பின்னு காணாங்க, கொரோனால போகல, குர்ஆனை பார்க்கல, அதுக்கு நேரம் கொடுக்கல, அதுக்கு ஒன்னே கிளாஸ் வைக்கல, எல்லாம் ஆன்லைன்ல படிச்சாங்க, எல்லா எக்ஸாமும் ஆன்லைன்ல நடந்துச்சு. ஆனா குர்ஆனை பார்க்கல. இன்றைக்கு 18 வயது வரும் பொழுது, இன்றைக்கு 12 வயது வரும் பொழுது அந்த வாலிபர்களை பார்த்தால் குர்ஆன் ஓத தெரியாது. கேட்டா சிம்பிளா ஒரு பதில், நாங்க கொரோனால மாட்டிக்கொண்டோம். வெக்கம் இல்லையா எங்களுக்கு? கொரோனால மாட்டின பொருளாதாரத்தை இழுத்து கொண்டோம், கொரோனால மாட்டின எக்ஸாம் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டோம், கொரோனால மாட்டின எல்லாத்தையுமே ஏழு செஞ்சு கொண்டுட்டோம். ஆனால் குர்ஆனுடைய விஷயத்துல இன்னும் கொரோனாவா காரணம் காட்டுறோம். கொரோனால மாட்டப்பட்ட பெட்னு சொல்லி உண்மையிலே இன்னும் வந்து கொண்டுதான் இருக்குது. ஏன்? குர்ஆன நாங்க மஹ்ஜூரா ஓர கட்டிட்டோம். وقال الرسول يا ربي ان قوم اتخذوا هذا القرآن مهجورا. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த قوم اتخذوا هذا القرآن مهجورا, இந்த குர்ஆனை இந்த கூட்டம் புறந்தள்ளி போட்டுட்டாங்க. அவர்கள் வெளிப்படையாக செஞ்சாங்க, நாங்க இப்ப உள்ரங்கமாக செஞ்சு கொண்டிருக்கோம். ஏன்? குர்ஆனோட சம்பந்தமே இல்லை எங்களுக்கு. சில ஆட்களுக்கு எங்களுக்கு குர்ஆனை பார்த்து ஓத தெரியான்னு சொல்றதுக்கு வெக்கம் கூட இல்லை. ஒரு காலம் இருந்தது, எங்களோட வாப்பமாருடைய, எங்களோட அப்பாமாருடைய, எங்களோட உம்மம்மாருடைய காலம். பள்ளிகள் இல்ல, மதரசாக்கள் இல்ல, ஓதினவங்க இல்ல, படிச்சவங்க இல்ல. அவங்க படிச்சுக்கிறாங்க 3ஆம் கிளாஸ், அவங்க படிச்சுக்கிறாங்க 2ஆம் கிளாஸ். குர்ஆனுடைய விஷயத்துல மிகவும் பலகீனர். குர்ஆன் ஓதும் பொழுது, கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கண்ணீரை விடுவாங்க. ஏன்? நாங்க ஓதலையே. அதுக்கு காரணம் இருக்குது. அந்த காலத்துல வசதிகள் அவங்களுக்கு அமையல, அவங்களை மன்னிக்கணும். ஆனால் இன்று எல்லா வசதியும் இருக்குது. இங்க இருந்து கொண்டு ஐரோப்பியாவில் நடத்தக்கூடிய பாடத்தை படிக்கிறோம் இல்ல. ஆனால் எங்களோட ஊர்ல இருக்கிற இமாம்கள்ட்ட போய், ஹஜ்ரத் மார்ட்ட போய் குர்ஆனை படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாம இருக்கிறோம். நாங்க குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 இருக்கிறது. நாங்க குர்ஆனுடைய சமூகம், குர்ஆனுடைய உம்மத்து, முதலாவது அந்த குர்ஆனை ஓதுவது. எவ்வாறு தொழுகிறோமோ, எவ்வாறு ஜகாத் கொடுக்கிறோமோ, எவ்வாறு ஹஜ் செய்கிறோமோ, எவ்வாறு இதர வணக்கங்கள்ல வழிபாடுகள்ல ஈடுபடுகிறோமோ, அதுபோன்று குர்ஆனை ஓதுவது கடமையாக இருக்குது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உத்மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக், உங்களுடைய ரப்புடைய வேதத்தை ஓதுங்க. இன்னமா உமிர்து அன் அஅபுத ரப்ப ஹாதிஹில் பல்த அல்லதி ஹர்ரமஹா வலஹு குல்லு ஷை வ அன் அத்லுவ அல் குர்ஆன். குர்ஆனை ஓதுறதுக்கு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். குர்ஆனை ஓதுறது கடமை. குர்ஆன் யார் ஓதுவாங்க? ஈமானுடைய உணர்வு இருக்கிறவங்க ஓதுவாங்க. الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته. ஈமான் யாரிடத்தில் இருக்குதோ அவங்க குர்ஆனை ஓதுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, தர்தீலாக ஓதுங்க, தஜ்வீத படிங்க, தஜ்வீத படிங்க. தஜ்வீதுடைய கலை இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்குது. இன்னைக்கு எல்லா வகையிலும் குர்ஆனை படிக்கிறதுக்கு வழி இருக்குது. வெட்கப்படாதீங்க, குர்ஆனை படிங்க. குர்ஆனுக்கு காலம் அடிச்சு உட்காருங்க. இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்தி தலைக்கு மேல வச்சா அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான். குர்ஆனோட தொடர்பு இல்லாத சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு சொல்லலாம், ரமலானுக்கு பின்னால நான் குர்ஆனை தொடர்ந்து ஓதினேன் என்று.
எத்தனை பேருக்கு சொல்லலாம் குர்ஆனோட எனக்கு சம்பந்தம் இருக்குகிறது என்பதாக. தஜ்வீத படிங்க. குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இருக்குது. ஹலக என்றால் படைத்தான், ஹலக என்றால் சிறைத்தான், ஹலக என்றால் அழித்தான். தஜ்வீத் இல்லாம குர்ஆனுடைய பிரயோஜனம் இல்லை. தஜ்வீத படிங்க. சின்ன பிள்ளைகள் ஓதுறாங்க, சின்ன பிள்ளைகள் படிக்கிறாங்க, யுவதிகள் இருக்கிறாங்க குர்ஆன் ஓத தெரியாது, வாலிபர்கள் இருக்கிறாங்க குர்ஆன் ஓத தெரியாது. குர்ஆன ஓதுறது கட்டாயம். அடுத்தது இரண்டாவது கடமை, ஓதுற குர்ஆனை கேட்கிறது கடமை. ஓதுற குர்ஆனுக்கு செவி சாய்க்கிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் அருளப்பட்ட பொழுது அந்த காபிர்கள் சொன்னார்கள், وقال الذين كفروا لا تسمعوا لهذا القرآن والغوا فيه لعلكم تغلبون. குர்ஆன் ஓதினா நீங்க கேட்காதீங்க, வேற சிந்தனையை உருவாக்குங்க, வேற பாட்டு, வேற டான்ஸ், இது போல லகு பண்ணுங்க. அந்த குஃபார் மக்கா என்ன செஞ்சாங்க? குர்ஆனுக்கு எதிராக குர்ஆன் ஓதப்படும் பொழுது அவர்கள் மக்களை தூண்டினார்கள் இதுக்கு எதிராக செயல்படுமாறு. அல்லாஹ் ஆயத் இறக்கிறான், வைதா குர்ஆல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்ட மௌனமாக இருந்து செவி சாய்த்து குர்ஆனை கேளுங்க. யாரும் ரேடியோ போட்டுட்டு டேப் ரெக்கார்டர் போட்டுட்டு MP3 ஆன் பண்ணிட்டு குர்ஆனை கேட்காம புறம் தள்ளிடாதீங்க. குர்ஆன் ஓதப்படுகிறதா, குர்ஆன் போடப்பட்டு இருக்கிறதா, அது உட்கார்ந்து கேளுங்க. கேட்கிறது கடமை. குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை, அல்லாஹ் நஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபன் முத்தஷாபிஹன் مثانية تقشعر منه جلود الذين يخشون ربهم ثم تلين جلودهم وقلوبهم. குர்ஆனை யாரே ரசிக்கிறாங்களோ, குர்ஆனுடைய சிந்தனையில ஈமானுடைய உணர்வுல குர்ஆனை யாரு கேட்கிறாங்களோ, ஓதுறாங்களோ, அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியும், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் வெறுதுவாகும், அவருடைய ரோமங்கள் எல்லாம் திறந்து கொள்ளும். கண்ணியமானவர்களே, ஈமான் உடையவர்களுடைய உணர்வை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். மூணாவது விடயம் தான் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை, குர்ஆனை சிந்திங்க. அஃபலா யததப்பரூன குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அல்லாஹ் கேட்கிறான், உள்ளங்கள்ல பூட்டு போடப்பட்டிருக்குதா, நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்களா? கண்ணியமானவர்களே, இன்று நாம் AI பத்தி எவ்வளவு பேசுவோம். AI பத்தி வாலிபர்களுக்கு தெரியும். இந்த டெக்னாலஜியை எவ்வளவு பேசுறோம், எவ்வளவு பாராட்டுகிறோம், எவ்வளவு எங்களோட இன்றுள்ள உலகம் எவ்வளவு இதை பாராட்டி பேசுகிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆனை நாங்க சிந்தித்து இருக்கிறோமா? குர்ஆன்ல எவ்வளவு விடயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது, எவ்வளவு ஆய்வுகள் சொல்லப்பட்டு இருக்குது. குர்ஆன் எல்லாத்தையும் உண்மைப்படுத்தி வைத்திருக்கிறது. இன்றுதான் குர்ஆன்ல இருந்து படித்து சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக்குன் லியதபரு ஆயாத்திஹி. குர்ஆனை அல்லாஹ் சொல்கிறான் பரக்கத் பொதிந்தது. மனிதன் பிரச்சனை, முசீபத், சிக்கல் எப்ப பார்த்தாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நீங்க குர்ஆனை ஓதுங்க, இது கிதாபுன் முபாரக்குன், பரக்கத் பொதிந்தது. இதுதான் பரக்கத். பரக்கத் உங்களோட பரக்கத்துள்ள புள்ளை ஒன்று வீட்டுல வச்சுக்கோங்க. குர்ஆனுக்கு சொல்லி நேர்த்தி வைத்து ஒரு பிள்ளைய ஹாஃபிதாக்குங்க, ஒரு பிள்ளைய குர்ஆனுக்கு சபஹியா செய்யுங்க. குர்ஆனை கொடுத்த நினைக்காதீங்க, குர்ஆனை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு நாங்க இந்த உலகத்துக்கு அனுப்பப்படல. இந்த குர்ஆனை வச்சு குர்ஆனை படிச்சவங்களுக்கு இங்க தொழில் கொடுப்பாங்க. யாரு கொடுப்பாங்க? நாங்கெல்லாம் சாப்பிடாமையா இருக்கிறோம், நல்லா மௌத்தாயா போனோம். இலங்கையிலேயோ வெளிநாடுகளிலேயோ முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் தொட்டு தாபியங்கள் தொட்டு தபோ தாபியங்கள் தொட்டு உலமாக்கள் எல்லாரும் இன்னும் நல்லா, எல்லாரையும் விட நல்லா சாப்பிட்டு குடிச்சு நல்ல நிம்மதியா இருக்கிறாங்க. குர்ஆன் இல்லாம, அதாவது குர்ஆனை படிச்சு சாப்பாடு இல்லாம மௌத்தா போனாங்கன்னு யாரும் கேள்விப்பட்டீங்க? அல்லாஹ் ராசி. இந்த குர்ஆனுடைய பரக்கத்தாலதான் அல்லாஹ் இந்த உலகத்தை நடாத்தி கொண்டிருக்கிறான். இது முபாரக். புறந்தள்ளிடாதீங்க, ஒதுக்கிறாதீங்க, ஓரங்கட்டிடாதீங்க. இது மூன்றாவது கடமை. நான்காவதாக அல் குர்ஆனுடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இது மக்களுக்கு வழிகாட்டக்கூடியது. மக்களுக்கு நேர்வழியுடன், அதாவது நேர்வழி நோக்குடன் யார குர்ஆனை பார்க்கிறாங்களோ அவர்களுக்கு அதுல நேர்வழி கிடைத்திடும். ஒரு படித்த மனிதர் குர்ஆனை எடுத்தாரு, இஸ்லாத்தில் உள்ளவர் அல்ல, குர்ஆனை ஆராயணும் எடுத்தாரு,
அடுத்தவர் முதலாவது ஓதினார் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த வேதத்திலே எந்த விதமான பிழையும் கிடையாது. அப்படியே குர்ஆனை மூடினாரு. இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்று சொன்னார். கேட்டாங்க, என்ன நீங்க படிக்கவே இல்லை, குர்ஆனை ஆராய்ச்சி செய்யவே இல்லை, அதற்கு முன்னால நீங்க இஸ்லாத்தை தழுவுகிறேன்னு சொல்றீங்க? இல்ல, எந்த ஒரு புத்தகத்துடைய ஆசிரியரும் ஆரம்பத்துல சொல்லுவாரு எதில் உள்ள பிள்ளைகளை சுட்டி காட்டுங்க, அல்லது முடிவுல சொல்லுவாரு சேர்க்க வேண்டியது எதுவும் இருந்தா சொல்லுங்க, தவற விட்டது எதுவும் இருந்தா சொல்லுங்க, சேர்த்துக் கொள்றேன், திருத்திக் கொள்றேன், எழுதிக் கொள்றேன், மேல்மிச்சமாக்கிக் கொள்றேன், மாற்றிக் கொள்றேன் சொல்லுவாங்க. எந்த ஒரு ஆசிரியரும் இந்த புத்தகத்துல எந்த பிழையும் இல்லை என்று சொல்லல. இந்த வேதம் எந்த பிழையும் இல்லாத ஒன்று, எந்த தவறும் இல்லாத ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மஹ்லூக்குடைய வேதம் அல்ல இது, இது ஒரு காலிக் படைத்தவருடைய வேதம் என்று சொல்லி சாதை தருகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஐந்தாவதாக சொல்கிறேன், சுமந்த குர்ஆனை சுமந்தவர்களுக்கு, குர்ஆனை சுமந்த ஒரு கூட்டத்தை உருவாக்குவோம், குர்ஆனை சுமந்தவர்களை பாராட்டுவோம், குர்ஆனை சுமக்கக்கூடியவர்களுக்கு கைக்கரம் அதாவது உதவிக்கரம் நீட்டுவோம், குர்ஆனை சுமக்கக்கூடியவர்களை உருவாக்குவோம். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எனக்கு தெரிந்த நண்பர்கள், தெரியாத எத்தனையோ முகங்கள் கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அதுல எங்களுக்கு ஓத கிடைக்கல, ஏண்ட கணக்குல நான் ஒரு புள்ளை ஓத வைக்கணும். வல்லாஹி மிம்பர்ல இருந்து சொல்றேன், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அறிமுகமே இல்லாதவர்கள், அவங்க செலவழிச்சு ஒரு ஹாஃபிதை உருவாக்கி, ஆலிமை உருவாக்கி, மேல் படிப்பு வரையில செலவழிச்சு கொண்டு தான் ஹாஃபித் இல்ல, ஆனா ஒரு ஹாஃபிதை உருவாக்கின நன்மையில் இருக்கிறாங்க. ஹாஃபித்மார்கள் ஆலிம்களை உருவாக்கின கூட்டத்தில் இருக்கிறாங்க. குர்ஆனை சுமந்தவர்களை உருவாக்க வேண்டும். ஷேகுல் ஹிந்த் இந்தியாவுடைய அதாவது சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர், மால்டா ஜெயில அதாவது சிஜன் செய்யப்பட்டாரு, அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. வெளியே வந்ததுக்கு பின்னால சொன்னாங்க, நான் சிறைச்சாலையில் இருந்த நேரத்துல செஞ்ச ஆய்வுல எனக்கு விளங்க வந்ததுதான் சமூக சீர்கேடு, முஸ்லீம்கள் பின்தங்கி இருப்பதற்கு 2 காரணம். ஒன்று குர்ஆன ஓரம் கட்டி போட்டது, 2வது ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை வாழ்வது. இது 2ம் எப்பொழுது சேருமோ, யார குர்ஆனோட இணைவாங்களோ, எந்த கூட்டம் ஒற்றுமையாக இருக்குமோ, பல அதாவது அல்லாஹ் எப்படி சொல்றான், நீங்க ஒத்துமைய இழந்தீங்கன்னா சமூகமே உங்களோட காத்து வைத்திருக்கிறான். காத்து ரேஹண்டா காற்று, காற்று டயர்ல காத்து போன வண்டி ஓடுமா, அது மாதிரி பலம் வைத்திரும். நீங்க ஒற்றுமையை இழந்துட்டீங்களா, சமூக ஒற்றுமை இழந்துட்டீங்களா. முக்கியமான ஒரு தருணம், தேர்தல் எல்லாம் முடிஞ்சிருக்குது, அழகான முறையில் நிம்மதியான முறையில் முடிஞ்சிருக்குது. நாம் விரும்பினவன் வந்திருக்கலாம், விரும்பாதவன் வந்திருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய நாட்டம், இதுதான் தெரியும். அதாவது முஸ்லிம்கள் அழகான முறையில் இதனை அதாவது இந்த தேர்தலுடைய முடிவுகளை கையில் எடுத்து ஒற்றுமையாக, யாரையும் பகடி பண்ணியோ, யாரையும் விமர்சித்தோ, யாரையும் கேலி செய்தோ நடந்து கொள்ளாமல் ஒற்றுமையாக இருப்போமாக, குர்ஆன் உள்ள சமூகத்தை உருவாக்குவோமாக. இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சக்கராத்தில் இருக்கிறாங்க. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கேட்கிறாங்க, மா தஸ்தஹி, என்ன வேணும் உங்களுக்கு, ஏன் என்ன செய்யணும்? சொன்னாங்க, இல்ல ஒன்றும் இல்லை, இந்த பாவங்களை நினைச்சு நான் மறந்துகிறேன், துனூபி இந்த பாவங்களை மறந்துகிறேன். மறுபடியும் கேட்டாங்க, மா தஸ்தஹி, சொன்னாங்க, ரஹ்மத் ரப்பி, என்ற ரப்புடைய ரஹ்மத்தை நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, வைத்தியரை பேசவா, டாக்டரை கூப்பிடவா, வைத்தியம் செய்ய சொன்னாங்க. அப்பபீப் ஹுவல்லதி அம்ரதனி, வைத்தியர் தான் என்ன நோயாளியாக ஆக்கினாரு, வைத்தியர் அல்லாஹ் தான் என்ன நோயாளியாக ஆக்கினார். கேட்டாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, கஷ்டப்படுறீங்க, பொம்பளை புள்ளகளும் இருக்குது, உங்களுக்கு ஏதும் சொத்து பத்து நான் கொஞ்சம் எழுதி தரவா? கேட்டாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அத்தக்ஷா அலா பனாத்தி அல் ஃபக்ர, இந்த பொம்பளை புள்ளகளுக்கு ஃபக்ர் வந்துரும் பயப்படுறீங்களா அமீர் முஃமினீன் அவர்களே? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஏண்ட பொம்பளை புள்ளகளை நான் விட்டுட்டு போறேன்னு சொல்லி நீங்க கவலைப்படுறீங்க, அவங்க ஃபக்ர் கஷ்டப்படுவாங்கன்னு பயப்படுறீங்களா? சொன்னாங்க,
என் பொம்பளை புள்ளைகளுக்கு நான் படிச்சு கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சூரா வாக்கியாவ ஓத சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கரஅ சூரத்தல் வாக்கியாத்தி குல்ல லைலத் குல்ல யௌமின் வ லைலா லம் துஸிபுஹு ஃபாகத்துன் அபதா. ஒரு நாளும் யார் சூரா வாக்கியாவ ஓதுறார்களோ அவர்களுக்கு தியாகம் வரையில பஞ்சம் ஏற்படாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. என் பிள்ளைகளுக்கு நான் அதை படிச்சு கொடுத்திருக்கிறேன். குர்ஆனை விட்டுட்டு போறேன், எனக்கு சொத்து வானான்னு சொன்னேன். எனக்கு சொத்து வானம்தான். இந்த ஹதீஸை நினைவூட்டியவனாக இந்த குதுபா பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக. இன்று எங்களுடைய இந்த கிராமத்திலே எங்களோட ஊர்ல இந்த அபரார் மஸ்ஜிதுக்கு சொந்தமான ஒரு குழந்தை 7 வயசுல குர்ஆன பாடமாக்கி இருக்கிறாரு. அதனுடைய சந்தோஷம் சொல்லி முடிக்க இயலாது. அதற்கு இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் 7 வயசுல குர்ஆன பாடமாக்கினேன், 10 வயசுல முவத்தா மாலிக பாடமாக்கினேன். இது 7 வயசுல குர்ஆன பாடமாக்கின ஒரு சரித்திரம் என்ற காரணம் நான் இதுதான் இலங்கையில் கேள்விப்பட்டேன். அந்த குழந்தைக்கு பாக்கியத்தை கொடுக்கணும். அந்த தாயும் அல்ஹம்துலில்லாஹ் 2 வருடம் 2.25 வருடத்துல முழு குர்ஆனையும் உம்மாவும் பாடமாக்கி இருக்கிறாங்க, மகனும் பாடமாக்கி இருக்கிறாங்க. ஒரு தாய் எப்படி பிள்ளைய வளர்க்கணும்ன்றது எங்களோட ஊருக்கல்ல இந்த நாட்டுக்கே சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் கண்ணூர்கள் இருந்து பாதுகாப்பானாங்க. எல்லாரும் துஆ செஞ்சுக்கோங்க. இது போல எங்களோட பிள்ளைகளையும் உருவாக்கணும். ஸ்ரீதேவிகளாக இந்த பிள்ளைகள் வளரணும் என்று இந்த மிம்பர்ல இருந்து பிரார்த்திக்கிறேன். இந்த குடும்பத்தை அல்லாஹ் கபூல் செய்யணும். ஒரு தாயுடைய முக்கியத்துவம், ஒரு தாய் சிறந்தவளாக இருந்தால் அந்த தாய் ஹஜ்ரத் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உம்மா சொல்றாங்க, என் மகன் ஷாஃபி இப்படி வாரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு தடவை கூட பால் கொடுக்கும் பொழுது வுது செய்யாம பால் கொடுத்தேன். வுது செஞ்சு பால் கொடுக்கின்ற பரதும் அல்ல, சுன்னத்தும் இல்ல, முஸ்தஹபும் இல்லை. ஆனா இமாம் ஷாஃபியுடைய ஆசை என்ற புள்ள இப்படிதான் வரணும். அவங்களோட உம்மோட ஆசை. கண்ணியமானவர்களே, அது தனித்தலைப்பு. ஒரு தாயை, ஒரு வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை ஒரு சிறந்த தாயாக நாம் வளர்த்து ஒரு மணமகனிடத்தில் கை கொடுப்போம். அவர்கள் சிறந்த ஒரு சமூகத்தை எதிர்காலத்தை உருவாக்குவார்கள். வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக. இந்த குத்பா பிரசங்கத்துக்கு பின்னால அவர்களுக்குரிய பாரா